எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிகரங்களை நோக்கி புத்தகம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது வரைக்கும் 2 பகுதிகள் பார்த்துட்டோம். திருஞானம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியேறினது சரியா தப்பான்னு யோசிச்சுட்டே மலையூத்துன்னு ஒரு கிராமத்துக்கும் வந்துட்டான். அது கிராமம்னு சொல்கிறத விட சொர்க்கம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதனுடைய அழகை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வர்ணிச்சிருந்தார். மலையூத்தில் அவன் நண்பன் சாவி கொடுத்து அனுப்பின ஒரு மூங்கில் வீட்டை ஒட்டடை அடிச்சுட்டு ஒரு நாற்காலி போட்டு உட்காந்து அந்த ஊரோட அழகை ரசிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னு பகுதி 2 முடிஞ்சுது. இப்போ பகுதி 3 வாசிக்கலாம் வாங்க. பசித்த போது ரசிப்பதேது? வயிறு காலியாய் இருக்கும்போது இருதயம் நிறையாது. கதவு பூட்டினான். இந்த கதவுதான் மனிதன் மீது நிறைவேற்றப்பட்ட முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம். கதவுதான் மனிதன் மீது நிறைவேற்றப்பட்ட முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம். தலையாட்டிய பூட்டு அதை வழிமொழிந்தது. வீடு பூட்டியதும் புலன்கள் திறந்து கொண்டன. நடந்தான். தூங்கும் குழந்தை திடீர் திடீரென்று சிரிப்பது மாதிரி அவ்வப்போது சுல்லென்று முகம் காட்டியது சூரியன். காலார நடந்தால் போதும், நடந்து கொண்டே கனவு கண்டால் போதும், கண்களுக்குள் இந்த ஜீவ சித்திரங்களை சேமித்தால் போதும். ஆகா, இந்த காற்றை அழுந்த சுவாசித்தால் ஆயுள் கூடும். இடி மாதிரி தனக்குத்தானே பேசிக்கொண்டு, மின்னல் மாதிரி தனக்குத்தானே சிரித்து கொண்டு காற்றை கிழித்து அவன் கைவீசி நடந்தபோது அந்த மலைச்சாலையில் எதிரே வந்தவர்கள் ஓரமாய் ஒதுங்கினார்கள். அது ஒரு பயபக்தி என்று கருதி கொண்டான். ஆனால் அது பக்தி இல்லை, அவன் நிலை கண்டு கொண்ட பயம் என்று அறியவில்லை அந்த இளம் கன்று. சாப்பிட வேண்டும். காய்கறி கடை எங்கே இருக்கிறது? அவன் கேள்வி விளங்கவில்லை கிராம மக்களுக்கு. எவனடா இவன்? யானை வேட்டைக்கு போகிறேன், தூண்டில் எங்கே என்கிறவன்? இருந்தாலும் ஒரே ஒரு சுட்டு விரலுக்கு மட்டும் இருதயம் இருந்தது. கொட்டி வைத்திருந்த குழந்தைகளாய் காய்கறிகள் எல்லாம் முகம் வாடி கிடந்தன. மூர்ச்சை தெளிவிக்க முகத்தில் நீர் தெளித்தான் கடைக்காரன். இப்படி வாடி கிடந்தால் எப்படி சத்து இருக்கும்? வாங்க வந்த ஒருவன் கடைக்காரனோடு கை கலத்தான். திருஞானம் ஆளை தொடும் தென்றலாய் அவன் தோளை தொட்டான். வாடி போனாலே காய்கறியின் சத்தளியும் என்று வாடுகிறவரே, அவிக்கிறீர்களே அப்போது? சமைக்கிறீர்களே அப்போது? சாறு வலிய விட்டு சக்கை உண்பீரே அப்போது? உண்மை சொல்லவா, நீங்கள் ஒப்புக்கொண்ட சமையல் முறை தப்பு. சிறு தொண்டர் மட்டும் பிள்ளைக்கறி சமைக்கவில்லை. நீங்கள் எல்லோருமே காய்கறி என்ற பிள்ளையை சமைத்துதான் சாப்பிடுகிறீர்கள். மனிதர்களே, நீங்கள் இறைச்சியை சாகடித்து சமைக்கிறீர்கள், காய்கறியை சமைத்து சாகடிக்கிறீர்கள். நீங்கள் இறைச்சியை சாகடித்து சமைக்கிறீர்கள், காய்கறிகளை சமைத்து சாகடிக்கிறீர்கள். இங்கே சம்சாரத்தில் பாதியும் சத்தில் பாதியும் சமையலறையிலேயே சமாதியாகி விடுகின்றன. சமையலறை என்பது பெண்களின் ஆயுள் சிறை. இங்கே ஒவ்வொரு சாப்பாட்டு மேஜையிலும் பெண்களின் இரத்தம்தான் மறைமுகமாக பரிமாறப்படுகிறது. உணவில் பிரதானம் ருசி அல்ல, பசிதான். பசிக்கு சாப்பிடுவது தர்மம், ருசிக்கு சாப்பிடுவது காமம். ருசி என்பது நாவின் மூட நம்பிக்கை. என் ஜீரண உறுப்புகளை இனி சிரமப்படுத்த மாட்டேன். நான் உணவு முறை மாறுகிறேன், உங்களையும் மாற்றுகிறேன். நமக்கு சரீர ஞானம் வேண்டும், சரியான உணவு வேண்டும். இது நல்லா இருக்குது. இன்னொரு டைம் படிக்கிறேன். எனக்கு பிடிச்ச இன்னொரு டைம் படிப்பேன், அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. வாடி போனாலே காய்கறியின் சத்தளியும் என்று வாடுகின்றவரே, அவிக்கிறீர்களே அப்போது? சமைக்கிறீர்களே அப்போது? சாறு வலிய விட்டு சக்கை உண்பீரே அப்போது? உண்மை சொல்லவா, நீங்கள் ஒப்புக்கொண்ட சமையல் முறை தப்பு. சிறு தொண்டர் மட்டும் பிள்ளைக்கறி சமைக்கவில்லை. நீங்கள் எல்லோருமே காய்கறி என்ற பிள்ளையை சமைத்துதான் சாப்பிடுகிறீர்கள். மனிதர்களே, நீங்கள் இறைச்சியை சாகடித்து சமைக்கிறீர்கள், காய்கறிகளை சமைத்து சாகடிக்கிறீர்கள். இங்கே சம்சாரத்தில் பாதியும் சத்தில் பாதியும் சமையலறையிலேயே சமாதியாகி விடுகின்றன. சமையலறை என்பது பெண்களின் ஆயுள் சிறை. இங்கே ஒவ்வொரு சாப்பாட்டு மேஜையிலும் பெண்களின் இரத்தம்தான் மறைமுகமாக பரிமாறப்படுகிறது. உணவில் பிரதானம் ருசி அல்ல, பசிதான். பசிக்கு சாப்பிடுவது தர்மம், ருசிக்கு சாப்பிடுவது காமம். ருசி என்பது நாவின் மூட நம்பிக்கை. என் ஜீரண உறுப்புகளை இனி சிரமப்படுத்த மாட்டேன். நான் உணவு முறை மாறுகிறேன், உங்களையும் மாற்றுகிறேன். நமக்கு சரீர ஞானம் வேண்டும், சரியான உணவு வேண்டும். பகலை போல் உள்ளம் வேண்டும், பறவை போல் தேகம் வேண்டும். பறக்கும் வரை பறக்க வேண்டும், இருக்கும் வரை இன்பம் வேண்டும். உணவு முறை மாற்றுங்கள். நாம் சாப்பிடத்தான் உணவு, நம்மை சாப்பிடல்ல.
இது கரெக்டு தான். நாம் சாப்பிட தான் உணவு, நம்மை சாப்பிட அல்ல. கேரட், பீட்ரூட், கோஸ் இவற்றை கீற்றுகளாய் அறிந்தான். எலுமிச்சை பிழிந்தான், மிளகு தூவினான். ஒரு கொய்யாப்பழம், பாதி தேங்காய், பிறந்தது முதல் வெட்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு செவ்வாழை. போதும், 1 மணி வரைக்கும் பசியோடு ஒரு சமாதான உடன்படிக்கை. பசி அடங்கியது. மீண்டும் மூங்கில் வீட்டு முற்றத்தில் நாற்காலி போட்டு திசை அளந்தான் திருஞானம். பள்ளத்தாக்கில் அந்த நதி ஜனகணமன பாடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தது. சரி, இனி என்ன செய்வாய் திருஞானம்? என் கண்கள் என்ற ஜன்னல் வழியே இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் பார்ப்பேன். பிறகு இயற்கையின் மர்மங்களில் டார்ச் அடிப்பேன். அப்புறம் பறவைகளின் பாஷையை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆகட்டும், இந்த பூமியிலிருந்து மனிதன் அந்நியப்பட்டு போன அநியாயம் சொல்வேன். வாழ்க்கை என்ற கோப்பை அமுதத்தால் நிரப்பப்பட்டிருந்தாலும் மனித நாவுகள் கோப்பைக்கு வெளியே அலைந்து கொண்டிருக்கும் அநாகரிகம் சொல்வேன். அது சரி, ஒவ்வொரு மலராய் வலம் வருவேன். ஆஹா, மகரந்தத்தில் புதைந்து போன வண்டுகளை விடுவிப்பேன். சபாஷ், மழையில் நனைவேன். பலே, என் தோல் துளைத்து மலைத்துளி நரம்பில் விழும் வரை நனைவேன். பிறகு நேரம் பார்த்து நிர்வாணமாவேன். ஓஹோ, சோம்பல் முறிக்கும் குதிரையாய் மண்ணில் புரள்வேன். இந்த உலகம் எனக்கு வைத்த பெயர் என்னவென்று மறந்து போவேன். இந்த ஜீவ சமுத்திரத்தில் நானும் ஒரு உயிர்த்துளி என்ற உண்மை தெளிவேன். சிகரம் ஏறுவேன். ஏறி மனிதர்களை நோக்கி கூவுவேன். மனிதா, உன் விஞ்ஞானம் விண்வெளிக்கு போக போக உன் மனிதாபிமானம் மண்குழிக்கு போகிறதே, அது ஏன் என்பேன். விலங்கிலிருந்து மனிதன் பிறந்தது பரிமாணம் என்றால், இன்று மனிதனிலிருந்து விலங்கு பிறக்கிறதே, இதற்கு என்ன பெயர் என்பேன். உனக்கு தொட்டில் கட்டிய இயற்கைக்கு நீ ஏன் கல்லறை கட்ட ஆசைப்படுகிறாய் என்பேன். இந்த பூமிக்கு 3 பங்கு நீர் தந்தது இயற்கை. அதை கொண்டு 1 பங்கு தாகத்தை தீர்க்க முடியவில்லையே, என்ன விஞ்ஞானம் உன் விஞ்ஞானம் என்று எச்சில் துப்புவேன். தங்கள் பொத்தான்களை கூட தாங்களே போட்டுக்கொள்ளாத ஒரு வர்க்கமும், தங்களின் சவ ஊர்வல செலவுக்கு கூட தாங்களே சம்பாதித்து கொண்டிருக்கும் ஒரு வர்க்கமும் இனிமேலும் இந்த மண்ணில் இருக்க வேண்டுமா என்பேன். வாழ்க்கை என்பது உறக்கத்திற்கும் மரணத்திற்கும் மத்தியில் கண்டு வரும் கனவல்ல. வாழ சொல்லித் தருகிறேன், வா மனிதா என்பேன். மனிதனுக்குள் இருக்கும் விலங்குத்தோல் உரித்து மாமனிதனாக்குவேன். கவிதை எழுதுவேன். காற்றை அழைத்து இசையமைக்க சொல்வேன். போதும் திருஞானம், போதும். உற்பத்தியில் ஈடுபடாமல் கவிதை மட்டும் போதுமா? உற்பத்தி இல்லையா? கவிதை உற்பத்தி இல்லையா? எந்திரங்கள் வாழ்க்கைக்காக உற்பத்திக்கின்றன. கவிதைகள் வாழ்க்கையையே உற்பத்திக்கின்றன. மானுட பயணத்தில் கவிதைக்கு 2 வேலை. சாலை போடுவதும் அதுவே, சக்கரமாவதும் அதுவே. என் கவிதை திறந்தாலே இந்த ககனத்தை பாதிப்பேன். என் பாட்டு திறந்தாலே இவ்வையத்தை பாலிப்பேன். எனக்கு சிற்பம் தெரியாது, சித்திரம் வராது, சங்கீதம் முடியாது. ஆனால் ஒளி, தூரிகை, வயலின் அத்தனை வேலைகளையும் என் பேனா செய்யும். வாழ்க்கை எங்கெங்கே தேங்கியிருக்கிறது என்று கண்டறிவேன். ஆனால் கோப்பர்நிக்கஸ் மாதிரி வெளியே சொல்லாமல் உண்மையின் கல்லறையாய் ஒளித்து வைக்க மாட்டேன். என் அனுபவங்களை இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பிரகடனம் செய்வேன். பறவைகளை பெயர் சொல்லி அழைப்பேன். மொட்டுகள் மலரும் வரை உட்கார்ந்திருப்பேன். ஒவ்வொரு பனித்துளியிலும் ஒரு கிரக ஆராய்ச்சி நடத்துவேன். நீரோடையின் பாஷைக்கு லிபி கண்டுபிடிப்பேன். எத்தனையோ நூற்றாண்டுகளாய் இயற்கைக்கு எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களை எந்திரங்களின் பற்சக்கரங்களை விட்டு மீட்டு வருவேன். பிறந்தது முதல் புகை மட்டுமே சுவாசித்தவர்களுக்கு பிராணவாயு தருவேன். தோட்ட தொழிலாளிகளோடு பாட்டு படிப்பேன். என் மகிழ்ச்சியை உலக வானொலியில் ஒளிபரப்புவேன். உலகத்தின் சாலைகளை நோக்கி என் பயணம் இந்த தொட்டிலிலிருந்தே தொடங்கட்டும். முதலில் இந்த கிராமத்தின் பூகோளம் அறிவேன். தோட்டம், அடுப்பு, படுக்கை என்ற முக்கோணங்களில் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் இந்த மனிதர்களின் மனோநிலை தெளிவேன். திருஞானம் எழுந்தான். உற்சாக காற்றாய் ஊருக்குள் நடந்தான். அசையும் கொடிகள் அவனை ஆமோதிப்பதாகவும், கடந்து போகும் மேகம் கவரி வீசுவதாகவும், கையேந்தும் கிளைகள் எங்களை ரட்சிப்பாயா என்று அவனை யாசிப்பதாகவும் அவனுக்கு பட்டது. நடந்தான்.
போட்டு கொடுத்த பாதைகளில் போகாமல் கால் போகும் போக்கில் காட்டு வழி நடந்தான். மனிதர்கள் இல்லாத இடங்களில் பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. காட்டுக்குள் ஓர் ஏரி படுத்திருந்தது. 4-5 இளைஞர்கள் அந்த ஏரியின் தூக்கத்தின் மேல் தூண்டில் வீசி களைத்து கொண்டிருந்தார்கள். ஏரியிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மீன்கள் ஓலை பெட்டியில் உயிர் ததும்பின. பார்த்தான் திருஞானம். ஓடோடி சென்று ஓலை பெட்டி எடுத்தான். உயிர் செலவழிந்து கொண்டிருக்கும் மீன்களை உற்று பார்த்தான். அவனிடம் அவைகள் சுதந்திரம் கேட்டன. மீன்களோடு அவன் ஏதோ பேசினான். பிறகு எல்லா மீன்களையும் ஏரியில் வீசினான். தூண்டிலை எரிந்துவிட்டு இளைஞர்கள் எழுந்தார்கள். அவர்கள் கண்களின் சிவப்பில் ஏரிக்கரை எரிந்தது. பாகம் 3 முடிந்தது. பகுதி 3 ரொம்பவே நல்லா இருந்துச்சுல. ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுல. முக்கியமாக அந்த காய்கறிலாம் எப்படி சாப்பிடணும்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இறைச்சியை சாகடித்து சமைக்கிறீர்கள், காய்கறிகளை சமைத்து சாகடிக்கிறீர்கள்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுல. அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்பேன்னு திருஞானம் ரூபத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிறந்தது முதல் புகை மட்டுமே சுவாசித்தவர்களுக்கு பிராணவாயு தருவேன்னு சொன்னதெல்லாம் வேற லெவல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சிகரங்களை நோக்கி. இதனுடைய அடுத்த பகுதிக்கு அடுத்த பதிவு வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.